அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். பிங்க் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புதிய சேனலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த சேனலை ஆரம்பித்து இன்றோடு 13 நாட்கள் ஆகின்றன. உங்களில் பல பேர் தங்களுடைய ஆதரவை அதுக்கு தந்திருக்கிறீர்கள். ஒரு சில நிகழ்ச்சிகளையெல்லாம் 30,000க்கும் தாண்டி ரசிகர்கள் பார்த்திருப்பது எனக்கு உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பிங்க் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது பெண்களுக்கான சேனல். அவர்களுக்கு தேவையான பல முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து இந்த சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம்னா அது உங்களுடைய ஆதரவு. டூரிங் டாக்கீஸுக்கும், சோஷியல் டாக்கீஸுக்கும், டூரிங் சினிமாஸுக்கும், ஆன்மீக டாக்கீஸுக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தந்தீர்களோ, தந்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து பிங்க் டாக்கீஸுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிங்க் டாக்கீஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகின்றன என்ற விவரங்கள் உங்களை தேடி ஒவ்வொரு நாளும் வரும். அதனால் மறக்காமல் பிங்க் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சாய் வித் சித்ரா. இப்போ கம்ப்ளீட்டான படத்தை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுத்துருக்கு? பார்த்த பிறகு ஆக்சுவலாக ரொம்ப நம்ம சில பேர் வாழ்க்கையில் நம்ம மைண்ட் வாய்ஸு இல்லைன்னா மனசுக்குள்ளே குமுறுறது இருக்கும்ல, அந்த விஷயத்தை எடுத்து நான் படம் பண்ணியிருக்கேன். ஒரு விதத்தில் பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குன்னா மேக்கிங் அண்ட் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் ஆர் ஹவ் ஐ ஹவ் டன் இட்ன்றது உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க சொல்லும்போது தான் தெரியும். ஆனால் ஜென்ரலாக அதை பார்க்கும்போது ஆடியன்ஸ் இஸ் கோயிங் டு நோ த ரா சோனா. அது என்ன ரியாக்ஷன் இனிமேல் வரும்ன்றது ஒரு விஷயம். டெக்னிக்கலி இப்போது கடைசியாக முந்தானேத்து ஒரு 3 days பேக் ஒரு ட்ரெய்லருக்கு கொஞ்சம் ஒரு போர்ஷனும் ஹீரோடைய டீசர் போர்ஷனும் ஷூட் பண்ணேன். ஐ ரியலைஸ் முதல்ல நான் போய் ஷூட் பண்ணும்போது வெறும் டைரக்ஷன்ன்ற பேரில் போய் பண்ணோம். இந்த வாட்டி இந்த கேப்பில் எடிட்டிங் கூட உட்காந்து ஃபுல் வேலையும் பார்த்துட்டு தான் நம்ம ஃபைனல் கட் கொடுத்துட்டு தான் இங்கே போகிறோம் ஃபார் டீசர். அதுவே எனக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ டைம். ஸோ ஐ திங்க் எனக்கு ஒரு ப்ராசஸ் லேர்னிங் ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் என்னால் கற்றுக்க முடியும். ஃபார் ஃபஸ்ட் நியூ கமர்ன்றாங்களே, நியூ கமர் டைரக்டருக்கு ஐ திங்க் ஐ டிட் அ டீசன்ட் ஜாப். இந்த படத்தை பார்க்குற ரசிகர்கள் சோனாவை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தப்பு பண்ணி வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கும்போது அது ஒரு பாவம், ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் வளர்ந்துடுறோம், ஏன் தப்பு பண்ணோன்றது அது ஒரு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே என் கையில் இல்லை. எல்லாமே ஒரு விஷயம் நடந்தது, அதை எப்படி சமாளித்து சர்வைவ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு பண்ணுறது, அது ஒரு ஸ்டெப்பில் எனக்கு நடந்தது. சிலதில் என் முட்டாள்தனமும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் அது பார்க்கும்போது பாவம் அவளும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே அப்படின்ற திங்கிங் வரும்னு நினைக்கிறேன். இது எப்படி பார்ப்பாங்க. ஆனால் நான் அவங்கள எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னா, தயவுசெய்து சோனா வாழ்க்கைன்னு பார்க்காம ஒரு தனியாக இருக்கிற ஒரு பொண்ணு வாழ்க்கையிலே இவ்வளோலாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று யாருக்காவது ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஹெல்ப் பண்ணதோ இல்லையோ, நான் இவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகு நான் சிரிச்சுட்டு, நான் திருப்பி என்னை அடித்தாலும் நான் விழுந்தாலும் திருப்பி நான் எந்திரிச்சு ஐ எம் ட்ரைங் டு க்ரோவில் அந்த ஆட்டிடியூட் வளர்த்துக்கோங்கன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட், என் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம். ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், வி டோன்ட் கிவ் அப் இல்லை, நம்ம அதை ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது பீப்புள் எஸ்பெஷலி இந்த 25-30 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்க யாராவது பார்த்தா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இப்போ உங்களுடைய கரியரில் பிரச்சனைகளை எதிர்கொண்ட போதெல்லாம் நீங்கள் எப்போவாவது பலவீனப்பட்டிருக்கீங்களா, இல்லை தைரியமாக எதிர்கொண்டிருக்கீங்களா? எல்லா சந்தர்ப்பத்திலையும் 90% பயந்துருக்கேன். ஆமாம், காமிச்சிக்க மாட்டேன். என்னென்னா இப்போ தான் நான் கொஞ்சம் ஓப்பனப் ஆகி பேசுகிறேன். இவ்வளோ நாள் எல்லோரும் என்ன நினச்சிருக்கோம், ஐயோ பயங்கர தைரியசாலி, போல்டான ஒரு கேரக்டர். சத்தியமாக நான் போல்டும் கிடையாது, தைரியசாலியும் கிடையாது. நான் ஒரு வாட்டியும் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும்போது ஐ ரியலைஸ்ட் ஒன் திங், ஆக்சுவலி ஐ எம் நாட் பிகமிங் போல்டர் ஆர் ஸ்ட்ராங்கர், ஐ எம் ஆக்சுவலி ட்ரைங் டு சர்வைவ். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை வருஷமும் வாழ்கிறதுக்காக என்ன பண்ணுறதோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அது வெளியிலேருந்து பார்க்கும்போது போல்டெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் தடிக்கு வெல்வான் தான். ஸோ பட் ஐ மேனேஜ். இந்த ஸ்மோக் எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். 3 மணி நேரம், 8 எபிசோடு. அடுத்த பாட்டுடைய பேர் டோன்ட். இது முழுமையான சோனா கதை இல்லை. இது எப்படின்னா ஒரு ஸ்டேஜில் என்னென்னலாம் நடந்ததுன்ற ஒரு விஷயம்.
இது எப்படின்னா இப்போ இந்த பார்ட் முடியும் போதே ஒரு 4 கேள்வி பதில் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த எண்டிங்கில் நானே வந்து சொல்வேன், இங்கேருந்து இங்கே அந்த ஏதாவது ஒரு கேள்வியிலேருந்து 2வது பார்ட் ஸ்டார்ட் ஆகும், 3வது பார்ட் இன்னொரு கேள்வியில். ஸோ எவ்ரி திங் வில் பி கனெக்டடு. நிறைய இருக்குது, ட்விஸ்ட், டர்ன்ஸ், ஆக்ஷன், காமெடி, லவ் எல்லாமே இருக்குது. என்னுடைய அடுத்த பகுதியில் நீங்களே நடிக்கிறதா இருக்கீங்களா? எஸ், அதுக்கு தான் எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்க, என்ன வெயிட் குறைச்சிட்டே வர்றது காரணம் அந்த பாட்டில் நடிக்கணும். ஆனால் ஏன்னா அது ஒரு பயங்கர சென்சிட்டிவான ஒரு பாட், ப்ளஸ் சினிமாக்குள்ளே வந்து என்னெல்லாம் நடந்தது பிகினிங் ஸ்டேஜில்ன்றதுனால ஐ தாட் ஒருத்தங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நடிக்க வைக்கிறதுக்குள்ள அந்த அளவுக்கு நான் பெரிய டைரக்டர்ல அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நடித்து காமிக்கலாம். அப்புறம் அங்கேருந்து ஐ எம் லேர்னிங் ஜி. நான் இவ்வளோ பண்ணி முடிச்சிட்டாலும் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஆஸ் அ டைரக்டர். ஐ வாண்ட் டு பிகம் அ பிக் டைரக்டர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ ப்ராசஸ். சின்ன டப்புன்னு நம்ம டைரக்டர் ஆகிட முடியாது. மேபி உலகத்துக்கு ஓகே ஷி டைரக்டர் அ ப்ராஜெக்ட், பட் இட்ஸ் இஸ் அ ப்ராசஸ். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 years தேவைப்படும் எனக்கு டு லேர்ன் எவ்ரிதிங். இப்போ முழுமையாக இந்த ஸ்மோக்கை பார்த்தபோது நாம் நினச்சதை திரையில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு நான் கண்டுபிடிச்சது மியூசிக். மியூசிக் பிளேஸ் ரொம்ப முக்கியமான ரோல். அந்த முக்கியமான ஒரு 8-9 டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் மீட் பண்ணும்போது சில பேரெல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. உங்கள் கதையை ஐயோ எங்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, அது பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு கன்ஃபியூஷன்லேயே அப்படியே தேடிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பையன் பார்த்தேன், ஒரு 22-year-old பையன். இஸ் அ மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணியிருக்கேன், ஏதோ ஒன்று சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு நம்ப மாட்டேங்க, நாட் ஈவன் 24 hours ஒரு மியூசிக் கொடுக்குறோம், அப்படி கனெக்ட் ஆச்சு. Perfect it was. Brilliant. And I asked him, how did you understand? He said, the way you told me. So I said, okay, then if I tell you properly, you will work. இப்போ அந்த பையன் போடுற சில எஃபர்ட் அந்த மியூசிக், நான் என்ன பண்ணேன், மிச்ச பேர் எப்படி பண்ணுறாங்க தெரியல டைரக்டர்ஸ், நான் என்ன பண்ணேன், ஒரு சீன் எடிட் பண்ணி முடியும் போது ஒரு ரெஃபரன்ஸ் மியூசிக் போட்டு வச்சுருக்கோம். ஸோ தட் ஹீ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபார் ஹிம் ஆல்சோ இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அந்த செட் பண்ணி அந்த மூடை செட் பண்ணி அந்த என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் பண்ணும்போது 1 to 60 சீன்ஸ் எழுதிட்டோம் ஜி. 1 to 60 ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்தா மொக்கையாக இருந்துச்சு, டெலிஃபிலிமோட மோசம். சீரியஸ்லி அதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தானே எடுத்தோம் இப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா ஐ ரியலைஸ்ட் நம்ம ஃப்ளோ ஆஃப் இவெண்ட்ஸ்ன்ற பேரில் எழுதியிருக்கோம். ஆனால் சம்டைம்ஸ் இட்ஸ் டூ டென்ஸ்ட் ஆர் இட்ஸ் டூ லாட் ஆஃப் லவ் ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆச்சு. ஸோ என்ன பண்ணேன், ஷஃபிள் பண்ண அப்படின்னு சொல்லி அது ஒரு 7 days உட்காந்தேன். ஷஃபிள் பண்ணி முடிச்சோன்னே வாவ், அதில் வாவுன்றது எனக்கு தோணுச்சு. ஆனால் சரி நம்ம யார்கிட்டயாவது கேட்கணுமா எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். போய் கேட்டால் நம்ம ஆளுங்க சினிமா ஆளுங்க என்ன பண்ணுவோம், நல்லா இருக்குமா அப்படி தான் சொல்லுவாங்க, உண்மையே சொல்ல மாட்டாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணேன், டப்பிங், பிகாஸ் வி ஷஃபிள்ட் அந்த டப்பிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ். அந்த டப்பிங் இன்ஜினியர் எப்படின்னா விவேக் அண்ணா, இஸ் ஸ்வீட் ஆர்ட். அவர் எப்படின்னா சைலண்ட்டாக அந்த பாம்பு போடுற மாதிரி ஒன்லைனர்ஸ் கொடுப்பாரு. இதே போய் உட்காங்க, ஐயோ என்ன மேம் பண்ணீங்க, முக்கியம் இருந்துச்சு, இப்போ பயங்கரமாக இப்படி சொன்னார் என்கிட்ட, டைரெக்டாக சொன்னார். சீரியஸாவானா, சீரியஸாமா, அவர் தான் அந்த டெலிஃபிலிம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண. இவ்வளோ நாள் இந்த ட்ராமாவே இழுத்து டெலிஃபிலிமாக பண்ண மாதிரி இருந்துச்சு, என்னம்மா பண்ணேன் அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது, உண்மையாகவே நல்ல பேர் வாங்குவேன். ஐயோ நன்றி தெய்வமே. ஸோ இதெல்லாம் ஐ எம் லேர்னிங் நவ் ஓன்லி. எப்போ ரிலீஸ் ஆக போகுது? நெக்ஸ்ட் மந்த் ஜி. நான் ஆக்சுவலாக 10th ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம குட் பேட் அக்லி வருதாமே, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம போட்டி போட முடியாது ப்ரொமோஷன் இதில். அதனால் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 1 week அப்புறம் நாங்கள் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் வித்தின் மந்த் எண்டுக்குள்ளே பண்ணிவிடுவோம். நீங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படங்கள் அப்படின்னு எதாவது சொல்லலாம்? மிருகம் அது ஏன் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது 4வது படம் எனக்கு. 4வது படத்தில் எனக்கு அந்த அந்த படத்துல நீங்கள் கிளாமரான. ஆமாம், ஆனால் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஐ ஃபெல்ட் ஐ ஹேட் ஸ்கோப் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. 2வது எனக்கு ஜென்ரலாக உண்மையாகவே ஒரிஜினல் சோனாக இருக்குல்ல, எனக்கு அந்த படத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. மிச்செல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன், எதுக்கிட்டே இப்படி ஷார்ட்ஸ் டிஷர்ட், எனக்கு காற்று எதில் வருதோ அதுதான் ட்ரெஸ்ஸு. ஸோ அங்கே எனக்கு அது என்னமோ செட்டாக என்னையும் ஹோம்லியாக காமிக்க முடியுன்றது. தோ இட் ஹேஸ் ப்ராஸ்டியூட்டாக நான் வச்சுருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஹோம்லியாக தெரியும். நீங்கள் நடித்ததில் இன்னொரு முக்கியமான திரைப்படம் குசேல. ஆமாம், அந்த படத்தில் ஆக்சுவலாக கொஞ்சம் பஞ்சாயத்து எல்லாம் ஓடிச்சு. அவர் தான் காப்பாற்றி விட்டார். ஆமாம், ரொம்ப அவர் மட்டும் இல்லை ஜி, பிரபுஜி. உண்மையாகவே எனக்கு அந்த படம் பண்ணும்போது 2007னா ரஃப்லி 30 குழந்த மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே குழந்த மாதிரி பார்த்துட்டு. ஸோ அப்போது ஒரு அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் நான் அந்த படத்தில் வெளியே வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தது. இப்போ அவர் தான் சார்ட் அவுட் பண்ணி அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த அட்வைஸ் ஃபாலோ பண்ண, இந்த பிரச்சனை உனக்கு இனிமேல் லைஃப்பில் உனக்கு வராதுன்னு ஒரு அட்வைஸ் சொன்னார். ஸோ அந்த அட்வைஸ் சொல்லும்போது தான் என் லைஃப் மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007 வரைக்கும் நான் சொன்னேன் தெரியுமா, யாராவது நோன்னா உடனே ஓடுறது தான். 2007லேருந்து நான் இது வரைக்கும் நான் வந்த எல்லா படமும், நான் ஓகே பண்ண எல்லா படமும் நான் பண்ணியிருக்கேன். ஒன்று கூட ஓடல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, 2014லேயோ 13லேயோ திருப்பி சரத்குமார் சார் பர்த்டேயில் பார்த்தேன். கரெக்டாக நான் வெளியே வரேன், அவர் உள்ளே வர்றார். எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். 2007ல் எங்கள் அம்மா பற்றி என்ன அப்டேட் எல்லாம் கொடுத்தேன்னா, வரும்போது அவங்க பேர் சொல்லி எல்லா அப்டேட்டையும் திருப்பி கேட்டு எல்லோரும் இப்படி இது அதுன்னு எல்லாம் கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க இது பண்ணுறாரு. இருந்தாலும் நம்மளுக்கு அது நடக்கும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ டெஃபினெட்லி ஈ சூப்பர் ஸ்டார் பிகாஸ் ஈ சூப்பர் ஸ்டார். ஒய் ஈ சூப்பர் ஸ்டார் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் ஸ்டார். அதுதான் விஷயம். உங்களுடைய பிரியத்துக்கு உகந்த விஜய் இப்போ வந்து அரசியலில் இருக்கு. ஆமாம், சோனாக்கு அரசியல் ஆர்வம் உண்டா? எனக்கு ஆக்சுவலி பாலிடிக்ஸ் ரொம்ப அப்டேட்டடாக இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட ஆல்மோஸ்ட் டெத் பெட்டில் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி பாலிடிக்ஸ் போகக்கூடாது. ஷி டோல் மீ யூஆர் டூ இன்னசென்ட் ஃபார் பாலிடிக்ஸ், போயிடாது அப்படின்னாங்க. ஸோ 100% வாழ்க்கை ஃபுல்லாக அதை மெயின்டைன், ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டாங்க, அதை நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். பட் நான் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டாக இருப்பேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா 90% என் வேலை எது பண்ணிகிட்டு இருந்தாலும் கண்டினியூஸாக ஏதாவது அப்டேட்ஸ் ஓடிட்டு தான் இருக்கும். இப்போ விஜய் சார் பாலிடிக்ஸில் வந்தது ஐ எம் ஹாப்பி ஆஸ் அ ஃபேன். ஐம் நாட் இப்போது இவ்வளோ நாள் வெறித்தனமான விஜய் ஆக்டர் மேலே ஃபேன், இனிமேல் வெறித்தனமான பொலிட்டிஷியன் விஜய் ஃபேன், அவ்வளோதான். ஸோ அவர் உண்மையாகவே ரொம்ப நல்ல மனுஷர். அந்த காதல் இன்னும் இருக்க போல இருக்கு ஜி. அது போகாது ஜி. நான் என்ன சொல்கிறேன்ல, 65 வயசுலையும் கேளுங்க, வெக்கப்படுவேன் ஜி. அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும். அண்ட் அவர் ஒரு புதுசாக என்னமோ எல்லாம் பண்ணி ஹீஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு சேஞ்ச் அ லாட் ஆஃப் திங்ஸ். God should be with him, guide him and guard him and take care of him. நமக்கு பிடித்தமான விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கா, ஒரு கட்சியில் சேரணும்னு தோணலையா? வேண்டான்னு. ஏன்னா எனக்கு என்னை பற்றி எனக்கே தெரியும். ஒன்ஸ் உள்ளே போய் பாலிடிக்ஸ் தொட்டுன்னு என்னால் சும்மா இருக்க முடியாது. அப்போ அம்மா கொடுத்த வாக்கு என்ன யூஸ், இவ்வளோ அம்மா அம்மா அம்மான்னு எல்லா இன்டர்வியூவில் சொல்லி இல்லை லைஃப்பில் கண்டினியூஸ் யூஸ் அதை தான் பண்ணேன்னா அப்போ வேஸ்ட்டில். அதனால அரசியல் தலைவர்களில் யாரையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக? ஆல்மோஸ்ட் எல்லாம். தட் இஸ் இப்போ நம்ம நடிகர் சங்கம் மூலிமா அந்த ஃபங்க்ஷனில் அண்ணாடிஎம்கேல இருக்கிற ஆளுங்க நம்ம பார்த்தோம். இந்த சைடில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்க, தட் இஸ் அந்த கனிமொழி டைம்லேருந்தே அவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அதை தவிர இங்கே அங்கேயும் பாம்பே இங்கே அங்கேயும் போகும்போது சில வாட்டி ஏர்போர்ட்ஸில் மீட் பண்ணுற பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு வேண்டிய மரியாதை கொடுத்துட்டு போய்ட்டு, அவ்வளோதான். இப்போ தொடர்ந்து வாய்ப்பு வந்தால் நடிக்கிற எண்ணத்தில் இருக்கீங்களா? இல்லை கொடுங்க. டைரக்ஷன் இல்லை, நான் ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ கூட என்னென்னா கொஞ்சம் படம் ஆஃபர்ஸ் வருது ஜி, எல்லாமே கிளாமர் இப்போவும் வருது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், யோ எனக்கே அழுத்து போச்சு உனக்கு என்ன அப்படின்னு அப்பவும் வருது. ஸோ பட் ஐ வுட் ப்ரெஃபர் பர்சனலாக டு டைரக்ட் அண்ட் ப்ரொடியூஸ் ப்ராஜெக்ட்ஸ். அதுதான் உண்மையாக ஆசை. அது ஆக்சுவலாக நிறைய பிளெஸ்ஸிங்கும் வரும் ஜி. நம்ம நிறைய பேர் வாழ்க்கையோ நம்மளுக்கே அறியாமல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு ஏன்னா God has given me everything. What I need now is a lot of good luck and well wishes. சோனாக்கு ரொம்ப பிடித்த நடிகைகள் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? ஆக்சுவலாக யார் பிடிக்குது அப்படி இல்லை, ஜென்ரலாக பொண்ணுங்க. பட் நடிகர்கள் தான். ஆமாம், நடிகர்கள். தட்ஸ் ஈவன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மென் ஒன்லி. என் லைஃப்லேயே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்த காலம் இருக்குது. ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு முதுகில் குத்துறாங்க. லாட்ஸ் ஆஃப் இப்போ அதுக்குன்னு எனக்கு சுத்தமாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு இல்லை. சங்கீதா இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன், சோனியா அக்ரவால், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. தேர் ஆல்வேஸ் திங். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஐம் நாட் ஆன்சரிங் ஃபார் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒப்பீனியனும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பட்டிருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில். ஆனால் மென்ட்டு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேர் ஆர், அதை தான் சொன்னேன், அந்த 5% டர்ட்டி பீப்புள் இருக்காங்களே தவிர men are the ones who take care of us, men are the ones who protect us, men are the ones அவங்கள்ட்ட இன்னைக்கு ஒரு சீக்ரெட் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லாதீங்கன்னா I know you will keep it
டு யுவர் செல்ஃப். அதே மாதிரி பேக் ஸ்டாப் பண்ணுறது ஆம்பளைங்க கிடையாது. இதெல்லாம் பொம்பளை புத்தின்னு தெரியுமா, அதெல்லாம் நாங்கள் அது வேண்டாம் எதுக்கு அப்படின்றது. ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் மென். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதனமாக நான் பொம்பளையாக பிறந்துட்டேன், இல்லைன்னா நானும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அடுத்து சோனாவுடைய பயணம் எப்படி அமைய போகுது? இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட இன்னும் 2 பார்ட்ஸ் ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது போயிட்டு இருக்கும். இந்த சைடில் ஐ எம் ஸ்டார்டிங் காப் த்ரில்லர் ஒரு படம். இப்போ தான் ஜஸ்ட் லாஸ்ட் வீக்லேருந்து தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வில் ஸ்டார்ட் மூவிங் எவ்ரி திங். ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஃபிலிம்ஸ், ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபிலிம்ஸ். என்னென்ன ப்ரொடியூஸ்னால் நான் சொல்கிறது இந்த இங்கே சொல்கிறாங்களே தெரியுமா 100 கோடி 200 கோடி, அதெல்லாம் என்னால் முடியாது. இப்போது தமிழ் சினிமாவுடைய நிலைமை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் வச்சு மேக்ஸிமம் 2 crores பட்ஜெட்டில் நம்ம எடுத்தோன்னா ஐ நோ ஐ கேன் செல் இட், ஐ நோ ஐ கேன் பிரிங் இன் மணி. 2.10க்கு விற்றாலே நான் ஹிட் ப்ரொடியூசர். ஸோ அதனால் ஐ வாண்ட் டு டூ திங்ஸ் லைக் தட். சின்ன சின்ன திங்ஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம், ஓவராக ஆசைப்படாமல். இட்ஸ் அகெயின் காசுக்காக கிடையாது. எனக்கு ஒன்றே ஒன்று கண்டினியூஸாக பிஸியாக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, சன் டிவிலையும் நான் சீரியலும் பேசிகிட்ருக்கேன். மந்த்லி 10 days அங்கே கொடுத்துடுவேன்னா 18 days ஃபார் ஆல் திஸ் ஒர்க். 2 days வந்து எனக்கும் என் பப்பீஸ்க்கும். அதை தவிர எனக்கு ஃபுல் பிஸியாக இருந்தால் போதும். ஏற்கனவே சீரியல் நடிச்சிருக்கீங்க? நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அது இந்த பேரை மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணேன், அதுவும் நடக்கலை. இப்போ திருப்பியும் வருது, பார்க்கலாம். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் நடிக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு இந்த தலைமுறை? மணிகண்டன் பிடிக்கும். மணிகண்டனுக்கு ஒரு ரொம்ப சென்சிபிள் சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் அந்த பழைய மாதிரி. நான் இப்போ ஒன்றும் இல்லை, அந்த குடும்பஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் தட் சேம். நான் சொல்கிற மலையாள ஸ்டைல் தான், ஒரு தின் லைன். அதை எவ்வளோ அவங்க பண்ணுறாங்களோ அது மணிகண்டன் பிடிக்கும். வேறு யார்? விஜய் சேதுபதி இப்போ நாட் யங் ஜென்ரேஷன், அவர் வந்து 10 வருஷத்துக்கு மேலே, பட் ஹீ இஸ் தேர். சந்திச்சிருக்கீங்களா அவரை? அவருடைய ஒய்ஃப் இஸ் மை கிளாஸ்மேட். ஓ சார், அதனால் அப்படி தெரியும். தேங்க்யூ. ஐயோ தேங்க்யூ சார். அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு சார். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக நாங்கள் ப்ரொமோஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்கள் பிஆர் டீம்கிட்ட சொல்லி எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அடம் பிடிச்சி கேட்டு நீ வந்தது நான் ஐ வாண்ட் டு டூ டூரிங் டாக்கீஸ் வித் சித்ரா சார் அப்படின்னு அனுப்பிச்சேன். சரி, எனக்கு தான் இந்த ஆசை. பார்த்தீங்கன்னா என் ஃபேன்ஸ் எவ்ரி ஒன், மேம் இவ்வளோ பண்ணி வேறு லெவல் மேம், வேறு லெவல், வை ஆர் யூ நாட் டூயிங் வித் சித்ரா சார் சொல்லி வந்தாங்க. இதெல்லாம் தவிர டு பி உங்கள் முன்னாடி உட்காந்துரு நீங்களும் ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் அந்த லைனில் வரும்போது, ஒரு நியூ கமர் டைரக்டராக வரும்போது எனக்கு இது பிளெஸ்ஸிங் தானே. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், எனக்கு டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.